guys, வணக்கம். என் பேர் சுகுணா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நான் செய்ய போறது பயத்தம் பருப்பு உருண்டை. அதற்கு தேவையான பொருள் பயத்தம் பருப்பு 1 கப், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் நெய். பயத்தம் பருப்பு எந்த அளவு எடுத்துருக்கோ அதுல 1/2 கப் சர்க்கரை. இப்போ பயத்தம் பருப்பு நான் 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ வறுக்க போறேன். அடுப்பை ஆன் பண்றேன். இப்போ 1 கப் பயத்தம் பருப்பை செவக்க வறுக்க போறேன். இங்க பாருங்க, நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். பாருங்க, நல்லா பவுன் கலர்ல வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்ததை பிளேட்ல கொட்டிடலாம். இப்போ பொன்னிறமா நம்ம பயத்தம் பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். எந்த கப்பில் பயத்தம் பருப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை. 1 கப்பு பயத்தம் பருப்பு, 1/2 கப்பு சர்க்கரை. இப்போ இது ரெண்டுமே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணலாம். பட் ஆனால் நான் தீபாவளிக்காக 1 கிலோ அரைச்சி மிஷின்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு ஏலக்காய் கிடையாது, ஏலக்காய் கிடையாது, ஒன்லி முந்திரி பருப்பு தான். சர்க்கரையும் பயத்தம் பருப்பும் மிஷினில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நெய் விடணும். கொஞ்சம் நெய் விட்டு 1/2 கப்பு முந்திரி பருப்பு. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எல்லாமே அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் எடுத்ததும் இப்போ வறுத்த முந்திரி பருப்பை இந்த மாவோட சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப் நெய் வச்சுருந்தேன்னா அதை இதில் விடுறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா நிறைய இருந்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பிடிக்கவும் வரும். நெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரி பருப்பு போட்டோமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா புகைச்சல் வர மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா காஞ்சாதான் பிடிக்க வரும். நெய் நல்லா காஞ்சி புகைச்சலாக வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. பயத்தம் உருண்டை பிடிக்காதவங்களே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு நம்ம ஏலக்காய் போட்டோன்னா அந்த பயத்தம் பருப்பு வாசனை எடுத்துரும். அதனால் நான் ஏலக்காய் போட மாட்டேன். அதே நீங்கள் ரவா உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம அதுக்கு நீங்கள் ஏலக்காய் போடலாம். பயத்த உருண்டைக்கு ஏலக்காய் தேவையே இல்லை. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் நெய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி கலரிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், நெய் நல்லா அப்படியே அமைக்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உருண்டை நம்ம எந்த சைஸ்க்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிப்பேன். இதேமாரி 2 கையை வச்சுட்டு அழுத்தினீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். ஒரே கையால் பிடிக்க முடியாது. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆறுனா பிடிக்க வராது. நான் சூட்டோடு பிடிச்சிடணும் கட கட கடன்னு.
இப்போ இந்த நெய் கலரி வச்சது இந்த மாவெல்லாம் அப்படி ஒரு ஓரமாக வச்சுங்க, ஆறாமல் இருக்கும். அதேமாரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி வச்சுட்டா பயத்தம் உருண்டை ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதேமாரி எல்லா உருண்டையும் பிடிச்சா உருண்டை ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் பயத்தம்பருப்பு உருண்டை ரெடி. தீபாவளி பண்டிகைனாலே பயத்தம்பருப்பு உருண்டை தான். ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.